நர்ஸ் நிமிஷா அவங்களுக்கு வந்து அளிக்கப்பட்ட அந்த மரண தண்டனை வந்து நேத்து நிறைவேத்துறதா இருந்துச்சு. அப்புறம் இப்ப அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. பாஸ்போர்ட்டை திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மயக்க ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இவங்க ஒரு ஓகே. நர்ஸுங்கிறதுனால மயக்க ஊசி போடுறாங்க. அது ஓவர் டோஸ் ஆகி அவரே இறந்துருவாரு. பொலிட்டிக்கலா ஜியோ பொலிட்டிக்கலா யமன் எந்த மாதிரியான ஒரு நாடு? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க எப்படி இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணிருக்காங்க? பொது இடத்துல ஒரு துக்கா இருக்கலாம், இல்லாட்டி கல்லால் அடிச்சு கொள்றதா இருக்கலாம். அந்த நாட்டு ஓகே. சட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குரூரமான தண்டனை. சோ ஓகே. அதனாலதான் தண்டனைய ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நம்ம இந்தியா தரப்புல இருந்து தொடர்ந்து மக்களும் சரி அரசும் சரி முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நிமிஷா தரப்புல என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு குரூரமான பழிக்கு பழிங்கிற அந்த கொலை வேணாம், அதுக்கு பதிலா வேற எந்த தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஜெயில வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க கேக்குறாங்க. அதுக்காக தான் இவங்க காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இந்த மரண தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதா இல்லாட்டி தள்ளி வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி இந்திய அரசு இருக்கா? ஒரு தனிப்பட்ட நபரோட குற்ற வழக்குக்காக ஒரு அரசு தனியா போய் அழுத்தம் கொடுத்து அது தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை மாற்ற முடியாது. அது அவங்களோட டொமஸ்டிக் லா அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இது இந்த கேஸ் எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க கடைசியா? அதாவது அவங்க பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் எங்களுக்கு டெத் மணி வேணாம், எங்களுக்கு தேவை ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு, இது சந்தர்ப்பத்துல நடந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவ்வளவு வெட்டி கொண்டிருக்காங்கிறப்போ இது ஏதோ சந்தர்ப்பத்துல நடந்த கொலையா இருக்க முடியாது. இட்ஸ் அ பிளான்ட் மர்டர். வணக்கம் மாறன். இப்ப ஒரு 2 நாளா ரொம்ப பரபரப்பா இந்தியா முழுக்க ஏன் சர்வதேச அளவுலயும் பேசப்படுற விஷயம் பாத்தீங்கன்னா, யமன் நாட்டுல நர்ஸ் நிமிஷா அவங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த மரண தண்டனை பெரிய மரண தண்டனை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மரண தண்டனை நேத்து நிறைவேத்துறதா இருந்துச்சு. அப்புறம் இப்ப அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இந்த விஷயம் பெரிய அளவுல உலக அளவுல பெரிய பேசுபொருளான ஆயிருக்கு. இது இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? என்ன நடந்துச்சு? இந்த நிமிஷாவோட மரண தண்டனை கேஸ் ஒரு கிரிமினல் கேஸ். அதாவது நிமிஷா பாலக்காட்டை சேர்ந்த ஒரு சிவிலியர். அவங்க 2008 ஏமன் நாட்டுக்கு செவிலியர் பணிக்காக போறாங்க. 2011 திரும்ப கேரளா திரும்பி வந்துடுறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகுது, ஒரு மகள் பிறக்கிறாங்க. இப்போ ஃபேமிலியோட சேர்ந்து திரும்ப ஏமனுக்கு போயிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற பொருளாதார நெருக்கடியில இவங்களால சமாளிக்க முடியாம ஹஸ்பண்டும் குழந்தையும் ஃபர்ஸ்ட் திரும்ப கேரளா வந்துடுறாங்க. ஸோ இவங்க அடுத்த கட்டத்துக்கு பொருளாதார நெருக்கடியை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்க இருக்கிற ஒரு பார்ட்னரோட சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்களோட சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, பொதுவாக நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே ஒரு பிசினஸ் பண்ணணும்னா நமக்கு அங்க ஒரு பங்குதாரர் வேணும். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அது ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, எந்த தொழிலா இருந்தாலுமே நமக்கு ஒரு பங்குதாரர் தேவை. அப்படி அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு பங்குதாரர் தான் பக்தி. அவரோட டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணவரு அவரு. இவங்க அவரோட ஃபேமிலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கிறதா தகவல் சொல்லப்படுது. சோ அதனால அது மூலயமா பழக்கமாகி 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் சக்சஸா போக ஆரம்பிச்சோன்னா இவங்க 2 பேருக்குள்ள முரண்பாடு வந்திருக்கதா சொல்றாங்க. இப்போ அவர் வர லாபத்தை முழுசா எடுத்துக்க ட்ரை பண்றதாகவும், இவங்களோட பாஸ்போர்ட்டை புடிங்கி வச்சுக்கிட்டு மிரட்டுறதாகவும் இந்த மாதிரியான சில தகவல்கள் சொல்லப்படுது. அதாவது இவங்க நிமிஷா தரப்புல இருந்து சொல்லப்படுற தகவல் இது. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஸ்போர்ட்டை திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மயக்க ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இவங்க ஒரு நர்ஸுங்கிறதுனால மயக்க ஊசி போடுறாங்க. அது ஓவர் டோஸ் ஆகி அவரே இறந்துருவாரு. இப்போ அங்க இருக்கிற ஒரு நர்ஸோட சேர்ந்துக்கிட்டு, செவிலியரோட சேர்ந்துக்கிட்டு இவரோட உடலை வெட்டி தண்ணி டேங்க்குள்ள போட்டுட்டு இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணதாகவும், சவுதி அரேபியாவுக்கு எல்லையில வச்சு பிடிபட்டதாகவும் சொல்லப்படுது. சோ அதனால இந்த மாதிரியான ஒரு கொடூர கொலை செஞ்சுட்டு அவங்க தப்பிக்க முயற்சி செஞ்சதுனால இவங்களுக்கு ஏமன் நாட்டுல மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இது மரண தண்டனைங்கிறது தூக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா மரண தண்டனைங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். அது பொது இடத்துல ஒரு துக்கா இருக்கலாம், இல்லாட்டி கல்லால் அடிச்சு கொள்றதா இருக்கலாம். அந்த நாட்டு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குரூரமான தண்டனை. சோ அதனாலதான் தண்டனைய ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நம்ம இந்தியா தரப்புல இருந்து தொடர்ந்து மக்களும் சரி அரசும் சரி முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப இது நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிசினஸ் மூலியமா அவங்களுக்கு இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி என்ன வருதுன்னா, அவங்க மயக்க ஊசி போடும்போது அவர் இறந்துட்டாருன்னு சொல்றீங்க.
அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த என்ன சொல்றது, அவங்க உடலை வெட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆமா 6 வருஷம் நடந்திருக்கு. இந்த 6 வருஷத்துல என்ன 2017க்கு அப்புறம் தான் அவங்க விஷயம் நடந்திருக்கு. இந்த 6 வருஷம் ஆமா என்ன நடந்துச்சு? இதுக்கு வந்து அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது நம்ம நிமிஷா பக்கத்துல இருந்து வர ஒரு வாதம் மட்டும்தான் இந்த தகவலை உறுதிப்படுத்துது. ஓகே இப்போ பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவுமே ஒரு தகவல் சொல்லப்படுது. அதுல ஓகே ஏற்பட்ட ஓகே ஒரு ஓகே பிரச்சனைனால இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வாதம். ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்ட இறந்து போன நபரோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, சகோதரர் என்ன ம். சொல்றாருன்னா, கேஸ் பதிவு பண்ண இடத்துல எந்த இடத்துலயுமே வந்து பாஸ்போர்ட்டை பறிமுதல் செஞ்சுக்கிட்டதா நிமிஷா தரப்புல இருந்து எந்த ஆவணமுமே சமர்ப்பிக்கப்படல. அதை ஓகே பத்தி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சொல்லப்படல. அதே சமயம் வந்து இவங்க கொடுமைப்படுத்தினதுக்காகவும் எந்த மாதிரியான ஆதாரங்களும் இல்ல. சோ அதனால அவங்க ம். ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது மூலயமா ஏற்பட்ட பிரச்சனைகள்ல ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன்ல அது என்ன காரணங்கிறது இன்னும் தெளிவா வரல மீடியால. ஓகே பட் ஆனா அந்த எக்ஸ்டென்ஷன்ல தான் இவங்க அந்த கொலை செய்யற அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க சைட்லயும் சொல்லப்படுறது. அதான் அதனாலதான் இத்தனை வருஷம் ஒரு பிரச்சனையும் இல்லாம அதுக்கு பிறகு ஒரு கொலை அளவுக்கு கொடூர கொலை அளவுக்கு போயிருக்குங்கிறது தான் அவங்க தரப்புல வைக்கிற வாதம். ஓகே. இப்ப இந்த 6 வருஷமா வந்து நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி கேஸ் போயிட்டு வந்திருக்கு. இந்த பக்கம் ஆமா வாதமா, அந்த பக்கம் வாதமான்னு சொல்லிட்டு. ஓகே, ஆமா ஓகே. இதுல வந்து இப்ப எனக்கு டவுட் என்னன்னா, இந்த யெமன் அரசு இந்த மாரி கேஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இந்த சென்ஸ் வந்து இப்ப அவங்க அவங்க ஜெயில்ல இருக்கிறது வந்து ஏதோ ஹவுதி, ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கு. யெமன் கண்ட்ரோல்ல இல்ல. அப்படிலாம் சில விஷயங்கள் இருக்காங்க. ஜியோ பொலிட்டிக்கலா யெமன் எந்த மாரியான ஒரு நாடு? இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க எப்படி இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? ஜியோ பொலிட்டிக்கலி ஈமன்ங்கிற ஒரு நாடு வந்து 2 துண்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ம். என்னன்னா உள்நாட்டு போர் வந்து 2014 ஆரம்பிச்சு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னும் கூட அந்த பிரச்சனை முடிஞ்ச பாடல்ல. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 2 கவர்மெண்டா அங்க இருக்கு. அபிஷியலா உலக நாடுகள் அங்கீகரிச்ச கவர்மெண்ட் வந்து ஈடன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தெற்கு வடக்கு அப்படி ஈமனோட தெற்கு வடக்கு பகுதிகளை கைப்பற்றி வச்சிருக்கிறது வந்து ஹூதிஸ் அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சியாளர்களோட அமைப்பு. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற கவர்மெண்ட் தான் இவங்க பணியாற்றின அந்த இடத்துக்கு கீழ் வர அவங்க பணியாற்றின இடம் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்துல தான் வருது. ஓகே, சோ இந்த நாட்டுல பின்பற்றப்படுற சட்டம் என்னன்னா ஷரியா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓகே. பொதுவாகவே இஸ்லாமிய நாடுகள்ல குறிப்பா ஷியா நாடுகள்ல ஷியா பிரிவினரை சேர்ந்த இஸ்லாமியர் மக்கள் வாழ்ற நாட்டுல பொதுவாகவே பின்பற்றி வர ஒரு சட்டம் தான். இந்த சட்டத்தோட ஒரு முக்கியமான இந்த சட்டம் வந்து இஸ்லாமிய சட்டம்னு சொல்லப்பட்டாலுமே கூட வரலாற்றுல இஸ்லாமிய அரசு உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த சட்டம் உருவாயிடுச்சு. ஏன்னா இந்த ஓகே. சட்டத்தோட சிம்பிளான விஷயம் என்னன்னா ஒண்ணு பழிக்கு பழி வாங்கணும், அப்படி இல்லாட்டி நீ பண்ண குற்றத்துக்காக எனக்கு ஒரு காம்பன்சேஷன் இருக்கணும். இதுதான் இந்த ஓகே. சட்டத்தோட சுருக்கம். ஏன்னா ஆரம்ப அந்த பிளட் காலத்துல மணின்னு சொல்றாங்க. அதானே இது? என்ன என்ன பிளட் மணின்னு சொல்றாங்களே இது. பிளட் மணி, குருதி மணி. இதை வந்து தியா அப்படின்னு ஓகே. சொல்லி அவங்களோட இதுல சொல்லுவாங்க. குருதி பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல இதை வந்து மொழிபெயர்க்கலாம். ஓகே. இதோட ட்ரைபலா இருந்தப்போ பொதுவா இனக்குழுக்களா இருந்தப்ப அடிக்கடி சண்டை வரும் அப்படிங்கறதுனால அப்போ இவங்க கொண்டு வந்த சட்டம் தான் இந்த சட்டம். அதாவது நீ என்ன கொலை பண்ணிட்டேன்னா உனக்கு அதுக்கு பதிலா நீ ஒரு உயிரை கொடுக்கணும். நீ என்னோட விஷயத்த உன்னை எடுத்துட்டு போயிட்டேன்னா அதுக்கு பதிலா என்னோட விஷயத்த நீ திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பள்ளி அப்படிங்கிறத கியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மொழியில சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது. அது ஆரம்ப காலத்துல வந்து ஒரு தெரியாம பண்ண கொலைக்கோ இல்லாட்டி ஒரு உடல்ல ஏற்படுத்தின ஒரு வன்முறை காயத்துக்கோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம காம்பன்சேஷனா வந்து 100 ஒட்டகம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விதிகள் இருந்துச்சு. அது காலப்போக்கில் மருவி இப்போ வந்து பணமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப அங்க பின்பற்றுற சட்டம். சோ ஓகே. இந்த நம்ம கவர்மெண்ட் அதாவது நிமிஷா தரப்புல என்ன கேக்குறாங்கன்னா ஒரு கொடூரமான பழிங்கிற அந்த கொலை வேணாம், அதுக்கு பதிலா வேற எந்த தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து ஜெயில வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க கேக்குறாங்க. அதுக்காக தான் இவங்க காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. மற்றபடி விடுதலை ஓகே. பண்ணி கொண்டு வரணுங்கிறது வந்து இங்க ஆப்ஷன்ல பெருசா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. அப்படின்னு பார்த்தா, நிமிஷாக்கு வந்து ஐதர் மரண தண்டனை, இல்லைன்னா ஜெயில் தண்டனை. அவங்க ஆமா, வந்து திரும்ப இந்தியாவுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை எதுவுமே இல்ல. கிடையாது. ஆமா. ஓகே. இந்த இதுல வந்து இந்திய அரசு ஒரு 6 வருஷமா எப்படி செயல்படுறாங்க? இப்போ எப்படி செயல்படுறாங்க? அதோட குறிப்பா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த மரண தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதா? இல்லாட்டி தள்ளி வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி இந்திய அரசு இருக்கா? அப்படி 2018ல இருந்தே இந்த கேஸ்ல அவங்களுக்கு சார்பா இந்திய அரசாங்கம் வந்து அவங்கள மீட்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஓகே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏமன் வந்து 2 அரசாங்கத்தால ஆளப்படுது அப்படிங்கிறதுனால
இந்தியா சப்போர்ட் பண்ற, இந்தியா அங்கீகரிச்ச அரசாங்கம் வந்து ஹூதிஸ் கிடையாது. அது இவங்க மாட்டிருக்கிற இடம் வந்து ஹூதிஸ். ஸோ அதனால அவங்க அவங்க அங்கீகரிக்கப்படியான ஒரு இடத்துல இருக்குங்கிறதுனால இவங்களால பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இப்ப கூட ஹூதிஸ் இருக்கிற பகுதியில இந்தியாவுக்கு வந்து தூதரகங்களோ வேற எதுவுமே கிடையாது. சவுதி அரேபியால இருக்கிற ஒரு டிப்ளமேட் தான் போய், இந்தியாவோட டிப்ளமேட் தான் போய் இப்ப அங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அது வந்து அவங்க நாட்டோட சட்டம் அப்படிங்கிறனால, அவங்க நாட்டுக்கு உள்ள ஜூரிடிகேஷனுக்கு அடிப்படையில வருங்கிறதுனால இவங்களால வேற எந்த முயற்சியுமே மேற்கொள்ள முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா மனித உரிமை அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் வைக்க முடியுமே தவிர இந்தியன் கவர்மெண்டால வலியுறுத்தி அதை வாங்க முடியாது. இப்ப இதுவே வந்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த அரசோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா ஐநா மூலயமாவோ வேற நாடுகள் மூலயமாவோ பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அழுத்தம் கொடுத்தோ இல்லாட்டி அவங்க மீட்க ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த ஹூதிஸ் கவர்மெண்ட் கிட்ட இந்தியாவோட முயற்சிகள் வந்து பெரிய பலனளிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளா இருக்காது. வெறும் ஜஸ்ட் ஒரு கோரிக்கையா தான் அவங்களால கேட்க முடியும். ஓகே. அப்ப இந்திய கவர்மெண்டால வந்து ஒரு அளவுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகே ஓகே. எதுவும் மத்தியஸ்தம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. கிடையாது. இப்போ இந்த இது தள்ளி போனதுக்கு கூட உங்களுக்கு காரணம் என்னன்னா, பெரிய அதாவது நம்ம தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, கேரளால இருக்கிற இந்த சன்னி பிரிவு தலைவர் பேசுனதுனால இது தள்ளி போயிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஈமனோட ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இது வந்து தற்காலிகமா தள்ளி வைக்கப்பட்டிருக்கே தவிர வந்து திரும்ப பேச்சுவார்த்தைக்கெல்லாம் தயாராக இல்லை. அதாவது அவங்க பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் வந்து எங்களுக்கு பிளட் மணி வேணாம், எங்களுக்கு தேவை ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு, இது வந்து சந்தர்ப்பத்துல நடந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவ்வளவு வெட்டி கொண்டிருக்காங்கிறப்போ இது வந்து ஏதோ சந்தர்ப்பத்துல நடந்த கொலையா இருக்க முடியாது. ஆமா, இட்ஸ் அ பிளான்ட் மர்டர். ஸோ அதனால எங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வேணா, எங்களுக்கு அவங்கள மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சைடுல இந்த வாதமா இருக்கு. ஸோ இது சட்ட உள்நாட்டுல இருக்கிற இவங்கள மரண தண்டனை கொடுக்கறதுக்கான பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸை வச்சு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வச்சு இது தள்ளி போயிருக்கிறதா தான் வந்து ஈமன் தரப்புல இருக்கிற ஊடகங்கள் பதிவு பண்ணுது. ஸோ அதனால இது மேபி இன்னும் ஃபியூ வீக்ஸ்லயோ ஃபியூ மந்த்ஸ்லயோ திரும்ப அதுக்கான முயற்சிகள் தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. இது வந்து நம்ம வந்து இந்தியால வந்து சொல்ற மாதிரி ஒரு வெற்றி கிடையாது நிமிஷாவோட கேஸ்ல வந்து இந்த வகையிலும். இன்னொரு விஷயம் ஒண்ணு நம்ம பாக்குறது என்னன்னா, இப்ப நிமிஷா கேஸ் வந்து நிமிஷா கேஸ் மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஆனா அது மட்டுமே கிடையாது. சொல்லப்போனா கடந்த 2020 இருந்து 2024 வரையும் பாத்தீங்கன்னா 47 பேர் மரண தண்டனை இந்தியர்கள் வந்து விதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. இந்த விஷயம் ஏமன்ல மட்டும் கிடையாது, மத்திய கிழக்கு நாடுகள்ல, மலேசியா, அதாவது ஏசியா மத்திய கிழக்கு நாடுகள்ல சவுதி அரேபியா, குவைத், ஓமன், அப்புறம் இந்த மாதிரியான நாடுகள்ல கிட்டத்தட்ட 47 பேர் இறந்துருக்காங்க. 49 பேர் இன்னும் தண்டனைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விதிச்சாச்சு, இன்னும் அவங்களுக்கு இது பண்ணல. ஸோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வந்து ஜெயில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ் இது வந்து ஒரு தனித்துவமான ஸ்பெசிபிக்கான கேஸ் கிடையாது. இது வந்து சாதாரண வழக்கமா தரப்படக்கூடிய ஒரு தண்டனை தான். ஸோ அதனால இதை வந்து தனித்துவமான கேஸா கருதி ஸ்பெஷல் ஆக்ஷன் எடுக்கிறதோ முயற்சிகள் எடுத்து கொண்டு வரதோ இது வந்து ரொம்ப பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால நிமிஷா கேஸுங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா, சவுதி அரேபியால இந்த மாதிரியான ஒரு கேஸ் இருந்திருக்கு. பட் ஆனால் அது ஆக்சிடென்டல் கேஸ். அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் வந்து இந்தியால இருந்து அவர் கேரளா தான், கேரளாவிலேருந்து போய் அங்க ஒரு உடல் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு சிறுவன் ஒருத்தனை பாத்துக்கிறதுக்காக போயிருக்காரு. அந்த சிறுவன் வந்து எப்படி பாத்துக்கணும்னா, அவங்களுக்கு வீல் சேர்ல தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வந்து வச்சு அப்படிதான் அவங்களை பராமரிக்கணும். அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு இதுல ஒரு ஏற்பட்ட ஒரு மிஸ்டேக்னால அந்த பையன் இறந்துடுறாங்க. ஸோ அதனால அந்த அப்துல் ரஹீமுக்கு வந்து 20 ஆண்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா அப்புறம் அந்த ஃபேமிலிட்ட பேசி இது வந்து ஆக்சிடென்டலா நடந்தது, இந்த இன்டென்ஷன் கொலை கிடையாதுன்னு சொல்லி பேசி வாதாடி அப்ப அவங்க வந்து குருதி பணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 34 கோடி என்னமோ நம்ம மக்கள்லாம் சேர்ந்து நிதி திரட்டி கொடுத்தோட மரண ரத்து பண்ணிட்டு 20 வருஷம் 20 வருஷம் மாத்தினாங்க, ஜெயிலா மாத்தினாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்தோட முடியுதா அவர் ரிலீஸ் ஆக போறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளான்ட் மர்டர் இல்லாம ஆக்சிடென்டல் மர்டருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிமிஷா கேஸ் வந்து கம்ப்ளீட்லி பிளான்ட் மர்டரா அவங்க கருதுறதுனால வெளில வர முடியாது. இப்ப இந்த கேஸ் பிளான்ட் மர்டர், சஸ்பெக்ட், குற்றம் இதெல்லாம் தாண்டி மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து இப்ப நர்ஸ் வேலைக்கு போறவங்க,
நீங்க சொல்றத பார்த்தா 49 கேஸ் இப்ப 1000 பேர் உள்ள இருக்காங்கன்னு சொல்லும்போது வந்து பாதுகாப்பானதா? இப்ப இந்தியர்கள் வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து நர்ஸ் வேலைக்கோ, இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போறது வந்து பாதுகாப்பானதா? பாதுகாப்புங்கிறது வந்து அவங்க நாட்டு சட்டத்துப்படி ஒரு விஷயத்த தவறுங்கிறப்ப ம். நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப கேரளால இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா 20 லட்சம் நர்ஸ் வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து வேலை பார்க்கறதா சொல்றாங்க. எஸ். ஆம், குறிப்பா இங்க அது மெயின் காரணம் என்னன்னா பொருளாதாரம். இப்ப இங்க இருக்கிற வருமானத்தோட உங்களுக்கு அங்க வருமானம் அதிகமா கிடைக்குது அப்படிங்கறதுனால ஒரு மக்கள் போறதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சோ அந்த நாட்டுல இருக்கிற சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களோட இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை மீறாத ஒரு விஷயம், குறிப்பா அவங்கள பாதிக்காத ஒரு விஷயம் பண்ணாத வரையும் அந்த இடத்துல வாழ்றது கொஞ்சம் சேஃபான இதுதான். ஆனா ஓகே. ஆஹ் அது குற்றமா கருதப்படுற சந்தர்ப்பத்துல வந்து மத்திய கிழக்கு நாடுகள் மற்ற நாடுகளோட தண்டனை ரொம்ப கடுமையானது அப்படிங்கிறது வந்து நிசப்தமா. ஓகே. அத அவாய்டே பண்ண முடியாது. நீங்க போய் அந்த ஆமா, ஊர்ல இருக்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணி இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு ஒரே வழி. ஓகே. அதேதான். இதுக்கப்புறம் இப்ப நம்மளுக்கு இப்ப இன்டர்நேஷனல் விஷயங்கள்லாம் கேட்கும்போது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச ம், நீதிமன்றங்கள் நெறைய விஷயத்துக்கு இருக்கு. மணி ஃப்ராடுக்கு இருக்குது, கொலை அந்த மாரி நெறைய குற்றங்களுக்கு ட்ரக் அது இதுன்னு இருக்கு. இந்த மாரி ம். கேஸ் வந்து அந்த மாரி சர்வதேச ஒரு கோர்ட்டுக்கோ அப்படி போறதுக்கான எந்த வாய்ப்புமே இருக்கா? இல்லாட்டி அந்த மாரி இந்தியா அரசால எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதுல என்னன்னா இப்ப இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோ இல்லாட்டி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோ இதெல்லாம் என்ன ஒண்ணுன்னா உலக அரசாங்கங்கள் உலக நாடுகள் நடத்துற குற்றங்களை மட்டும்தான் விசாரிக்கும். இப்ப இனப்படுகொலையா இருக்கலாம், இல்லாட்டி போர் குற்றங்களா இருக்கலாம், மனித உரிமை ம். மீறலா இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து விசாரிக்கும். இப்ப அதுக்கே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்குதா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துல நிகழ்த்துற இனப்படுகொலைக்கான விடை வந்து கிடையவே கிடையாது. எவ்வளவோ பேர் அப்பீல் பண்றாங்க, எவ்வளவு பேர் வந்து அதுக்கான சாங்ஷன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது இஸ்ரேலை தடுக்க முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு டொமஸ்டிக் கிரிமினல் கேஸ் அப்படிங்கறதுனால இதை வந்து அந்த ம். லெவலுக்கு எடுத்துட்டு போய் நம்மளால வாதாட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. வெறும் ஓகே. மனித உரிமை, ஆனா மனித உரிமை அமைப்புகள் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற இந்த மாதிரி குரூர தண்டனைகளை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தனிப்பட்ட அமைப்புகள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அதை இந்த கேஸை மட்டும் வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமா ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் வந்து இந்த மாதிரியான குரூர தண்டனைகள் குறையணும் அப்படின்ட்டு ஒரு முன்னெடுப்பு வந்துச்சுன்னா அது மூலயமா இவங்க கேஸ் வந்து ஓகே. தண்டனை குறையுமே தவிர இந்த தனிப்பட்ட கேஸை எடுத்துட்டு போய் நம்மளால வாதாட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. கடைசியா வந்து இப்ப இந்திய தூதரகம், இப்ப இந்திய அரசு, ஆ இது வந்து ஒரு ஆக்சுவலா வந்து நேஷனல் இஷ்யூவா நேஷனல் இஷ்யூ இன் தி சென்ஸ் நேஷனல் லெவல்ல ஒரு பேசுபொருளா ஆயிடுச்சு இது. ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியன் அதுக்கப்புறம் வந்து நெறைய அமைப்புகள் வந்து இந்திய அரசு ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ட்ரை பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க, நிமிஷாவ காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த மாரி விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நியூஸ்ல கேட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இது ஆமா. மாரி அழுத்தங்கள் வந்து குடுக்கப்பட்டிருக்கும்போது, இந்திய அரசால எவ்வளவுதான் பண்ண முடியும்? இது ம். இந்த கேஸ் எப்படி போய் முடியும்னு நெனைக்கிறீங்க கடைசியா? இந்திய அரசுக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு பலனளிக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா ஈரானோட தூதரகம் தூத இந்தியாவில் இருக்கிற ஈரான் தூதர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஏன்னா ஈரான் வந்து ஷியா முஸ்லீம் வாழ்ற மெஜாரிட்டி நாடு, ரொம்ப ஒரு வலுவான நாடு, அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற வலுவான நாடு. அவங்களோட பேச்சை கேட்கிற ஒரு நாடு தான் ஈமன். அதாவது குறிப்பா ஹூதி புரட்சியாளர்கள் வந்து அவங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுற ஒரு அமைப்பா தான் இருக்காங்க. இப்போ வரையும் அவங்களுக்கு தேவையான பலமா இருக்கட்டும், ஆயுத பலமா இருக்கட்டும், அதை ஈரான் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் வருது. ஸோ ஈரான் மூலயமா அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்ப கூட கோரிக்கையா வச்சாங்க. ஈரானோட தூதுவரும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. பட் ஆனா ஈரானாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல தலையிட முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் அது ஒரு மேஜர் இஷ்யூவா இருந்துருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இப்ப இந்தியர்கள் வந்து ஓகே. ஒட்டுமொத்தமா அங்க பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அப்படின்னு ஒரு இஷ்யூவா இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பா ஈரான் மூலயமா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆச்சும் நம்மளால நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது தனிப்பட்ட குற்ற வழக்கா இருக்கிறது தான் ஆரம்பத்திலேயே நான் சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ அதனால ஒரு தனிப்பட்ட நபரோட குற்ற வழக்குக்காக ஒரு அரசு தனியா போய் அழுத்தம் கொடுத்து அது தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை வந்து மாற்ற முடியாது. அது அவங்களோட டொமஸ்டிக் லா ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்தியாவால அதை பண்ண முடியாது. இப்ப இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா பிளட் மணியை செலுத்துறதுக்கு இப்ப ஆல்ரெடி 8.5 கோடி மணி நிதி திரட்டிட்டாங்க. 8.59 crores வரையும் திரட்டிட்டாங்க. இதை கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. இப்ப அந்த குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணி பேசி அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வந்து இந்த பணத்தை ஏத்துக்கிட்டு இந்த தண்டனையை ரத்து பண்ண மரண தண்டனையை ரத்து பண்ண முயற்சிக்கிறது மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரு வழி. அதுக்காக சேவ் நிமிஷா இன்டர்நேஷனல் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒன்று, ஆல்ரெடி ஆக்ஷன் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒன்று இயங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த
சாமுவேல், அவரு பேர் கரெக்டா சாமுவேல் ஜெரோம். ஆமா ஆமா. அவர் வந்து இப்ப இவங்க பிரதிநிதியா இருந்து வாதாடிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரியான என்னதான் மக்களே அழுத்தம் கொடுத்தாலுமே கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கும் இதுல வாய்ப்புகள் குறைவு. சோ இந்த மாதிரி அவங்க சாமியை கன்வின்ஸ் பண்றது ஒரு பர்சனலி போய் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு, இந்த மாதிரி மன்னிச்சிருங்க, இந்த பணத்தை ஏத்துக்குன்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்றதுதான் இப்போதைக்கு ஒரே இதா இருக்கே தவிர ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த தண்டனையை ரத்து பண்றதுக்கு தயாரா தான் இருக்கு. இப்போ ஃபேமிலி மட்டும்தான் உங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. ஸோ தனிப்பட்ட நபர் அதுவும் கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிறதுனால இப்போ அவங்களை கன்வின்ஸ் பண்றது தான் கஷ்டமா இருக்கு. அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா இந்த தண்டனை வந்து ஆட்டோமேட்டிக்கா ரத்தாயிரும். ஓகே, இறுதியா வந்து நிமிஷாவை வந்து எந்த வகையாவது காப்பாற்றணும்னா அது வந்து அவங்க கொலை பண்ணவங்க கொலை செஞ்சவங்களோட குடும்பம் முடிவு பண்றதுல தான் இருக்குன்றது ஃபைனல். ஓகே, தேங்க்ஸ் மாறன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update.